பொல்லாத மனுஷருடைய சதி ஆலோசனையிலிருந்து விடுதலை. ஏதோ ஒரு காரியத்துல இன்னைக்கு விடுதலை தேவை. கர்த்தர் இப்ப உங்களுக்கு தரப்போகிறார். அதுக்காகத்தான் சிலுவையில தன்னை மறிக்க ஒப்பு கொடுத்தார். நாம் விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ தன்னை சிலுவையிலே கட்டப்பட்ட, ஆணியினால் அடிக்கப்பட தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இயேசு ஒரு அடிமை போல தன்னை சிலுவையில் அர்ப்பணித்ததற்கு காரணம், நமக்கு விடுதலை கொடுத்த மகிழ்வுக்கு தன்னை பலியாய் கொடுத்தார். யார் ஒருவர் அதை விசுவாசித்த, இயேசுவே எனக்காக சிலுவையில் ஒரு அடிமை போல தொங்கி மறித்தீரே, இன்னைக்கு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தீரே, இன்னைக்கு எனக்கு விடுதலை வேணும். எந்த காரியத்துல வேணும் குறிப்பா சொல்லி கேளுங்க. இப்ப அற்புதம் நடக்க போது இதயத்துல கை வைங்க. கேளுங்க. எந்த காரியத்துல விடுதலை வேணும்? பிள்ளைகள் காரியமா, ஊழிய காரியமா, வேலை காரியமா, கடன் பிரச்சனையா, வியாதியா, பிசாசின் போராட்டமா, பயமா, டிப்ரெஷனா, இந்த காரியத்துல விடுதலை வேணும். கேளுங்க. தகப்பனை, இந்த மகன் ஜெபிக்கிறாங்க, இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, என்னை நோக்கி கூப்பிட்டா விடுதலை தருவேன்னு சொன்னீங்க தானே. இந்த மகள் கூப்பிடுறாங்களே, இந்த மகன் கூப்பிடுறாங்களே, விடுதலை வேணும்னு கேட்கிறாங்களே, இந்த காரியத்துல இன்றைக்கு இப்பவே ஒரு அற்புதம் நடக்கணும், விடுதலை உண்டாகணும், அவங்க மாற்றத்தை பார்க்கணும், அவங்க சந்தோஷப்படணும், உங்களை அவங்க மகிமைப்படுத்தணும். அந்த அற்புதத்தை இப்பொழுதே நீங்க செய்யணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க